அந்த ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே மெக்கானிக்கல் டிஃபெக்டா இல்லை டிரைவரோட ஃபால்ட்டாங்கிறத இனிமேல் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அது என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். இல்லை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். 279 அந்த பழைய செக்ஷன்னு, புது செக்ஷன்லேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அனலைஸ் பண்ணி 3 டிபார்ட்மெண்ட் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நடவடிக்கை இருக்கும். தேங்க்யூ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, எரிவாயு ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கோவையின் பிரதான சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த டேங்கர் லாரியானது முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு தற்போது போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. டேங்கர் லாரி முழுமையாக அகற்றப்பட்டது குறித்து மாவட்ட காவல் ஆணையர் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் விபத்து நடந்த இடத்தில் இருந்து அந்த டேங்கர் லாரி முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டதாகவும் போக்குவரத்து சீர் செய்யப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார். பிரசாந்த், விவரங்கள் என்ன? பத்மநாபன், சரியாக அதிகாலை 3 மணி அளவில் கொச்சியிலிருந்து கோவை கணபதி இருக்கக்கூடிய இந்த டேங்கர் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்துக்கு வரப்பட்ட 18 டன் எடை கொண்ட அந்த டேங்கர் லாரி என்பது கோவை அவினாசி சாலை இருக்கக்கூடிய உப்பிலிப்பாளையம் இருக்க மேம்பாலத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் டேங்கருடைய அந்த லாரி முழுவதுமாக கவிழ்ந்த அடிப்படையில் அந்த டேங்கர் லாரியில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த கேஸானது லீக்காக சென்று கொண்டிருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை உதவியோடு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த கேஸ் லீக் ஆனது சரி செய்யப்பட்டு அந்த டேங்கர் லாரியை நிமித்தும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு திருச்சியிலிருந்து ஒரு டீம், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட தீத்தெடுப்பு ரெஸ்கியூ டீம், அவங்களும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கழிச்சு இந்த சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவையில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உதவியோடு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த காவல்துறை உதவியோடு, காவல்துறை மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட தொழிலக பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல காலையிலிருந்தே இந்த இடத்துல முகாமிட்டு இந்த டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு வெற்றிகரமாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இந்த டேங்கர் அணியை தற்போது குடோனுக்கு எடுத்து செல்லும் பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது மீண்டும் அவர் போற வழியில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் தீயணைப்புத்துறை வாகனத்தோடு 2 தீயணைப்புத்துறை வாகனம் மற்றும் காவல்துறை வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் உதவியோடு அந்த வாகனம் என்பது எடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட 10 மணி நேர போராட்டங்களுக்கு முடிவு பெற்ற நிலையில தற்போது செய்தியாளர் சந்தித்த மாநகர காவல் ஆணையர் ராமசுந்தர் என்பது செய்தியாளர் பேசுகிற குறிப்பாக இந்த 10 மணி நேர போராட்டம் என்பது இந்த நீண்ட போராட்டம் என்பது முடிவு பண்ணிருக்கிறது. குறிப்பாக 279, அதாவது அதிவேகமாக வாகனத்தையும் அலட்சியமாக வாகனத்தில் ஓட்டுவதன் அடிப்படையில அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல பேர் உழைப்பு செலுத்தி மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டாலும் கூட இதை பத்திரமாக எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அந்த டேங்கர் லாரியை முழுவதுமாக இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் பணி என்பது தற்போது நடந்து கொண்டிருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கோவையுடைய மையப்பகுதி ஏற்கனவே சொல்ல போல 5 மருதமலையா இருக்கட்டும், உதகை, பொள்ளாச்சி, கேரளா, திருச்சி உள்ளிட்ட சாலைகளை இணைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கோவையினுடைய மையப்பகுதி, குறிப்பாக ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது, ரயில் நிலையம் அருகில் இருக்கிறது, அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாமல் முக்கிய வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பகுதியில் இந்த விபத்து நடைபெற்று நடைபெறல மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது. பாதிப்படைந்தது மட்டுமில்லாமல் மிக நேர்த்தியாக ஒரு குழுவாக இணைந்து இந்த விஷயத்தை அவங்க செஞ்சு நடைபெறல. தற்போது எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் இந்த பணி நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 37 பள்ளிக்கூடங்களுக்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டு மிக தகுந்த முன்னெச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் மிக நேர்த்தியாக இந்த பணியை செய்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.